ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் கிராஃப்டி வேர்ல்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசன்லேயே வந்துட்டு எப்படி மந்த்லி கேலண்டர் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஆக்சுவலி நான் 2024 ஸ்டார்டிங்லேயே அப்லோட் பண்ணணும்னு இருந்தேன், பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேலண்டர் செய்கிறதுக்காக கேலண்டர் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு 9x12 inch ரெக்டாங்கிள் ஃப்ரேம் மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக ஃபோட்டோ ஃப்ரேம், பேபி டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் கேலண்டர் ஷேப்பில் வச்சுட்டு தென் ரெசின் அண்ட் ஹார்டன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 16 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரெசின் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் 2:1 ரேஷன்றதுனால 8 ஸ்பூன் ஆஃப் ஹார்டனர் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ 2:1 ரேஷனில் நீங்களுமே உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பபிள்ஸ் வந்துட்டு நிறையா வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மைக்கா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு இது பிங்க் பேஸில் இருக்கணும்னு ஐடியா இருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டு பிங்க் கலர் மைக்கா பவுடர் நிறையா போட்டுட்டு அந்த மைக்கா பவுடர்ஸ் எல்லாமே லிக்விட் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த லிக்விட் கூட நல்லா மர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பவுடராக திட்டு அங்கங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அதை வந்துட்டு மோல்டில் நம்ம போர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் மைக்கா பவுடர் வந்துட்டு நல்லாவே மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ மைக்கா பவுடர் வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக தெரியல. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மோல்டில் வந்துட்டு ஊற்றிடுங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி எல்லா எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சென்டரில் வந்துட்டு ஏதாவது ரெசின் மிஸ் ஆனால் கூட நம்ம நெக்ஸ்ட் லேயரில் போர் பண்ணி வந்துட்டு அதை மேட்ச் பண்ணிடலாம். பட் எட்ஜஸில் வந்துட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃப்ரேம் உடஞ்ச மாதிரி வந்துட்டு காட்டும். பட் ரெசின் உடையாது, பட் நமக்கு அவுட்புட் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ஃப்ரேமில் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் இருக்க பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஒரு 6 hours வந்து நமக்கு ட்ரை ஆகணும். ஸோ 6 hours கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேவ்ஸ் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்டனர் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு விட்டிங்க அப்படின்னா ஃபைனல் அவுட்புட்டில் பார்க்க வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். எம்டி பிளெயினாக இருக்க மைக்கா பவுடர்ஸ் டிசைனை விட இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் இந்த மாதிரி. ஸோ 6 hours கழிச்சு நான் எடுத்து பார்த்துட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆச்சு. நான் சென்டரில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் வேவ்ஸ் மாதிரி வந்துட்டு நான் போட்டு விட்டுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மந்த்லி கேலண்டர் வந்துட்டு நான் நம்ம சேனலோட லோகோவில் வந்துட்டு செய்ய போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஷாப்ஸ்லலாம் லைக் அவங்களோட பேஜ் லோகோ ஆல்சோ அவங்க ஷாப் நேம் போட்டு கேலண்டர்ஸ் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ கிராஃப்டி வேர்ல்டுன்னு லோகோ போட்டுட்டு அண்ட் சிடபிள்யூஎஃப்னு 3 ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இதில் ஒட்ட போகிறேன். சிடபிள்யூஎஃப்னா கிராஃப்டி வேர்ல்ட் ஃபேமிலி. ஸோ உங்கள் எல்லாருமே வந்துட்டு டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 3 ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களுமே உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஆர்எல்ஸ் வந்துட்டு உங்கள் பேஜ் லோகோ, யூடியூப் சேனல் லோகோ, இன்ஸ்டாகிராம் லோகோ ஆர் உங்கள் ஷாப் நேம் ஏதாவது போட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்துட்டு மந்த்லி கேலண்டர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸை வந்துட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். உங்களோட மந்த்லி கேலண்டர் கஸ்டமைஸ்டு கேலண்டரை உங்கள் கையில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கேலண்டர் வந்துட்டு பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. நம்ம சேனல் லோகோ போட்டு நம்ம கையால் செஞ்ச ஒரு கஸ்டமைஸ்டு மந்த்லி கேலண்டர் அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களோட ஆர்டர்ஸை மறக்காமல் எனக்கு அனுப்புங்க. ஸோ இப்போது 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் வந்துட்டு நான் சிடபிள்யூஎஃப்என் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு அகைன் இதுக்கு மேலே இப்போது இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு போர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு தின் லேயர், லைக் அந்த ஸ்டிக்கருக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த லேயர். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ஸ்பூன் ரெசின் 5 ஸ்பூன் ஹார்டனர் வந்துட்டு நான் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே அந்த எட்ஜஸ் சென்டர் பார்ட்டு ஸ்டிக்கர் மேலே எல்லாமே வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி கோட்டிங் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதையுமே வந்துட்டு ஒரு 6 hours கழிச்சு நம்ம வந்துட்டு எடுத்து பார்ப்போம். ஏன் 6 hours சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற இந்த ரெசின் வந்துட்டு ஃபுல் க்யூரிங் டைமே வந்துட்டு 6 hours தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசினுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் க்யூரிங் டைம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஃபாஸ்ட் க்யூரிங் ரெசின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு யூஸ்வலாக எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு நான் கோல்டு ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு ரிச் லுக் கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு எனக்கு கோல்டு ஃப்ளேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் அதை தவிர்த்து சுகர் பீட்ஸ், கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ளேக்ஸை விட ஒரு நல்லா இன்னும் ரிச்சான கிளாஸியான லுக்காக இருந்துச்சு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவுட்புட்டில் அந்த எட்ஜஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் கோல்டன் சுகர் பீட்ஸ் நல்லா வந்துட்டு கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு பார்டர் இருக்க மாதிரி லைக் கோல்டன் பார்டர் இருக்க மாதிரி கொடுத்துட்டு அண்ட் சென்டரில் எம்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சுகர் பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு அது இன்னுமே வந்துட்டு ரொம்ப ரிச் லுக் கொடுத்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே போட்டுட்டு 6 hours கழிச்சு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு.
ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் இது மேலே வந்துட்டு இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் ஹார்டனர் வந்துட்டு போர் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம வந்துட்டு கேலண்டர் ஃபிட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்துட்டு நான் 16 ஸ்பூன் ரெசின் அண்ட் தென் 8 ஸ்பூன் ஹார்டனர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃபைனல் லேயர். இதுக்கு மேலே நம்ம எந்த கோட்டிங்கும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ரெசின் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயுமே வந்துட்டு 16 ஸ்பூன் ரெசின் 8 ஸ்பூன் ஹார்டனர் அண்ட் ஃபைனல் லேயருமே வந்துட்டு 16 ஸ்பூன் ரெசின் 8 ஸ்பூன் ஹார்டனர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவுட்டர் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் மேலே சென்டரில் எங்கேயுமே வந்துட்டு கேப் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஃபில் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் பத்தல, இன்னும் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம். லைக் 20 ஸ்பூன் ரெசின் 10 ஸ்பூன் ஹார்டனர் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2024 கேலண்டர் வந்துட்டு மந்த்லி கேலண்டர் ரெடிமேடாக இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டமைஸ்டு கேலண்டருக்கு சென்டரில் கரெக்டாக நம்ம லோகோக்கு கீழே வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு 6 ஹவர்ஸ் கழித்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டோம் அப்படின்னா இந்த கேலண்டர் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரேம்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கவே முடியாது. பிகாஸ் ரெசின் கூட நல்லாவே வந்துட்டு மர்ஜ் ஆகிருக்கும். செம்ம ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் திக்னஸ்மே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இப்போது எட்ஜஸில் வந்துட்டு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டீபரிங் டூல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், மோல்ஸ், மைக்கா பவுடர்ஸ், ரெசின் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணால் போதும். உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இப்போது டீபரிங் டூல் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகிறதுக்காக சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு இன்னும் ரிச் லுக்காக இந்த மாதிரி கோல்டன் மார்க்கர் யூஸ் பண்ணி பார்டர்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். பார்டர்ஸ் அவுட்லைன் கொடுக்கும்போது வந்துட்டு ரொம்பவே ரிச் லுக்காக இருக்கும். ஸோ கோல்டன் அப்படி இல்லாட்டி சில்வர் மார்க்கர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு மெட்டாலிக் மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இப்போது இதை வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணணும்ல. ஸோ கேலண்டர்னாலே வந்து நம்ம செவத்தில் மாட்டுறதுக்கு தானே. ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹேங்கிங் செயின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் வந்துட்டு ஹேண்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரில்லில் வந்துட்டு ஹேண்டில், எலக்ட்ரிக் ட்ரில் 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் ட்ரில்லை விட ஹேண்டில் வந்துட்டு ப்ரைஸ்லுமே வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் யூசேஜ்மே வந்துட்டு நம்ம கையிலே ஜஸ்ட் 2 புஷ் பண்ணாலே போதும் வந்துட்டு ஹோல்ஸ் வந்துட்டு கிடச்சிடும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஹேண்டில், எலக்ட்ரிக் ட்ரில்லான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஹேண்டில் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹேண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி 2 வாட்டி அதை வந்துட்டு புஷ் பண்ணாலே போதும் வந்துட்டு உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ 2 சைடும் ஹோல்ஸ் போட்டுட்டு நான் வந்துட்டு கோல்டன் ஹைவுக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஐவுக்ஸை 2 எஜஸ்லுமே வந்துட்டு ஹோல்ஸ் போட்ட இடத்துல 2த்துலையுமே நல்லா ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஹேங்கிங் செயினை வந்துட்டு மாட்ட போகிறோம். ஸோ இப்போ 2 சைடு ஃபிட் பண்ணியாச்சு. 2 ஐவுக்ஸ்லுமே வந்துட்டு இந்த ஹேங்கிங் செயினை மாட்டிட்டு நம்ம ஐவுக்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம்ல. ஸோ அந்த கேப் இல்லாமல் வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஹேங்கிங் செயின் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 சைடும் மாட்டிட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமைஸ்டு மந்த்லி கேலண்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த மந்த்லி கேலண்டர் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களுமே வந்துட்டு இதே மாதிரி மந்த்லி கேலண்டர் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு ஆர்எல்ஸ் உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு வந்துட்டு வேணும், உங்கள் லோகோ போட்டு வேணும் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அனுப்பலாம். ஸோ எனக்கு இந்த கேலண்டர் வந்துட்டு பர்சனலி ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நம்ம சேனல் லோகோ போட்டு கஸ்டமைஸ்டாக செஞ்ச கேலண்டர் பிடிக்காமலையா போகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயுமே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான கஸ்டமைஸ்டு வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.